வர்ணம் தொலைக்காட்சி அன்பு நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் காலை வந்தனங்கள். ஏகாதசி விரதத்தை பற்றி இன்றைய தினம் பார்க்கலாம் என எண்ணுகின்றேன். அமாவாசை 11ஆம் நாள், பருவம் 11ஆம் நாள் ஏகாதசி என்று கூறுவார்கள். அன்றைய தினம் முழு உபவாசம் இருந்து அன்று இரவு விரும்பினால் பால் பழம் சாப்பிடலாம், மிளகு தண்ணீர் குடிக்கலாம். அடுத்த நாள் காலையிலே சூரிய உதயத்திற்கு முன்பாக பாரணை செய்ய வேண்டும். இதுதான் அந்த ஏகாதசி விரதத்தினுடைய முக்கியமான தத்துவம். நாங்கள் காலை எழுந்து பெட் காபி சாப்பிடுகின்றோம். அதனைத் தொடர்ந்து காலை ஆகாரம், அதனைத் தொடர்ந்து 10 மணிக்கு ஒரு சிறிய வடையோ சிறிய பட்சணமும் தேநீரும் அருந்துகின்றோம். மத்தியானம் 12 மணிக்கு மத்தியானம் சாப்பாடு, பின்னேரம் 4 மணிக்கு ஏதாவது பலகாரங்கள், பட்சணங்கள், தேநீர், இரவு 8 மணிக்கு இரவு சாப்பாடு, படுக்கின்ற பொழுது பால் என்று நாங்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய வயிற்றுக்கு வேலை கொடுத்து கொண்டிருக்கின்றோம். இந்த வயிற்றுக்கு நாங்கள் வேலை கொடுக்கின்ற பொழுது எங்களுடைய கழிவுகளை அகற்றுவதற்கு போதிய கால அவகாசம் எங்களுடைய சீரண உறுப்புகளுக்கு இல்லாமல் போன்றது. இதனால் இப்பொழுது பார்க்கலாம், யாரை பார்த்தாலும் உடல் எடையை அதிகரித்து விட்டது, எங்களுடைய உடல் எடையை குறைக்க வேண்டும், ஃபாஸ்டிங் செய்கிறோம் என்று சொல்வார்கள். அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாமல் கொழுப்பு அதிகரித்து விட்டது என்று பலவிதமான நோய்கள் வருவதற்கு காலாக இருக்கின்றது. நாங்கள் இப்படியான எங்களுடைய உணவு முறைகள், எங்களுடைய பழக்க வழக்கங்கள், நம் முன்னோர்கள் அளித்த அரும் செல்வங்கள், இந்த வழிபாட்டு முறைகள் எல்லாம், இந்த விரதங்கள், உபவாசங்கள் எல்லாம் எங்களை சீரும் சுரப்புமாக நீண்ட நாளைக்கு நோய் நொடி இல்லாமல் வாழ்வதற்கேற்ற வழிமுறையாக இவை எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றன என்று சொன்னால் இவை மிக இல்லை. ஆகவே இந்த ஏகாதசி விரதத்தை நாங்கள் அனுஷ்டிக்கின்ற பொழுது அன்றைய தினம் நாங்கள் பூர்ணமான சீரண உறுப்புகளுக்கெல்லாம் ஓய்வு கொடுக்கின்றோம். பூர்ண உபவாசம். காலையிலே எழுந்து குளித்து முழுகி ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்கின்றோம். ஏகாதசி என்பது கிருஷ்ணரை குறித்து இருக்கின்ற விரதம். அந்த மாதவனுக்கு நாங்கள் காலையிலே வழிபாடு செய்தால் பிடிக்கும், சிவபெருமானுக்கு மாலையிலே வழிபாடு செய்தால் பிடிக்கும். ஆகவே பிரதோஷ விரதம் மாலையிலேயும் ஏகாதசி விரதத்தை நாங்கள் காலையிலேயும் ஆரம்பித்து வைக்கின்றோம். ஆகவே அந்த ஏகாதசியில் அன்று பூர்ண உபவாசம் இருந்து மாலையிலேயும் நாங்கள் இறை வழிபாடு செய்து இரவு பால் பழம் சாப்பிடலாம். அல்லது போனால் உணவை விடுத்தேனும் சுருக்கியேனும் புலன் வழி செல்லாதிருத்தல் தான் விதரம் என்று கூறியிருக்கின்றார்கள் பெரியோர்கள். ஆகவே நாங்கள் முழுமையாக ஆகாரத்தை தவிர்க்க முடியாதவர்கள் இரவு பால் பழம் சாப்பிடலாம். அதுவும் முடியாதவர்கள் தாங்கள் பலகாரங்கள், ஏதாவது சில பட்சணங்களை மட்டும் சாப்பிடலாம். பூர்ணமான உபவாசம் இருப்பது சால சிறந்தது. மிளகு தண்ணீர் குடித்துவிட்டு அடுத்த நாள் காலையிலே எழுந்து காலை கடன்களை பூர்த்தி செய்து இறை வழிபாடு செய்து இறைவனுடைய அடியார்களுடன் பாரணை செய்ய வேண்டும். இது மிக முக்கியமானது. அப்படி நாங்கள் செய்தால் நிச்சயமாக அந்த ஏகாதசிக்குரிய பலன் எங்களுக்கு கிடைக்கும். அந்த சீரண உறுப்புகளுக்கு ஓய்வு கொடுக்கின்ற பொழுது அது எங்களுடைய உடம்பு தன்னைத்தானே சீர் செய்கின்ற ஆற்றல் வாய்ந்தது. அந்த ஓய்வில் இருக்கின்ற பொழுது எங்களுடைய உடம்பை பக்குவப்படுத்தி சீர் செய்து நீண்ட நாளைக்கு நாங்கள் நோய் நொடி இல்லாமல் வாழ வைக்கின்றது. உடம்பினுடைய பாரத்தை குறைக்கின்றது. சீரண உறுப்புகளெல்லாம் புது பலத்துடன் புத்துணர்ச்சியோடு செயல்படுகின்றது. சிந்தனை தெளிவு ஏற்படுகின்றது. சளித்தன்மை இல்லாமல் போகின்றது என்று விஞ்ஞானிகள் எல்லாம் கூறுகின்றார்கள். இந்த உபவாசம் இருந்த அடுத்த நாள் எங்களுடைய உடம்பிலே பலவிதமான மாற்றங்கள் இருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது என்று நவீன மருத்துவ நிபுணர்கள் கூறுகின்றார்கள். ஆகவே நம் முன்னோர்கள் அளித்தவை எல்லாம் நாங்கள் நீண்ட நாளைக்கு நோய் நொடி இல்லாமல் வாழுவதற்கேற்ற நெறிமுறைகள், மருத்துவ முறைகளே. அவற்றை நாங்கள் பின்பற்றி நீண்ட நாளைக்கு வாழ்வோமாக. நன்றி, வணக்கம். வர்ணம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அமாவாசை வழிபாடு பற்றிய விவரங்களை இன்றைய தினம் பார்க்கலாம் என எண்ணுகின்றேன். சந்திரன், சூரியன் எங்களுடைய பிதிர்காரங்களாக சொல்லுவார்கள். நாங்கள் கண்கண்ட தெய்வங்களாக சூரியனை வழிபாடு செய்வது யாவரும் அறிந்ததே. அந்த சூரியனை நாங்கள் வழிபாடு செய்து எங்களுடைய தந்தைக்கு தர்ப்பணம் செய்கின்ற பொழுது மாத்ருகாரகன், பிதாகாரகன் என்று சொல்லுவார்கள். மாத்ரு என்று சொன்னால் எங்களுடைய அம்மாவினுடைய சூரியனை பிதிர்காரகன் என்று கூறுவார்கள். அப்பாவினுடைய காரகனாக சூரியனையும் அம்மாவினுடைய காரகனாக சந்திரனையும் வர்ணித்திருக்கின்றார்கள் நம் முன்னோர்கள். ஆகவே
சூரியனை நாங்கள் கண்கண்ட தெய்வமாக தை அமாவாசை, ஆடி அமாவாசை போன்ற புண்ணிய தினங்களிலே வழிபாடு செய்கின்ற பொழுது எங்களுக்கு பிதிர் தேவதைகளுடைய ஆசீர்வாதம் கிடைக்கின்றது. எங்களுடைய நம் முன்னோர்களுடைய தாய் தந்தையர்கள் இல்லாதவர்களுக்கு அந்த தாய் தந்தையர்களுடைய அனுக்கிரகங்கள் ஆசிகள் கிடைக்கின்றது. நாங்கள் திருமணம் போன்ற நல்ல காரியங்கள் செய்கின்ற பொழுது கூட அங்கே எங்களுடைய பிதிர் தேவதைகளை அழைத்து அவர்களுக்கு அந்தணர்கள் மூலமாக தானம் கொடுக்கின்ற பொழுது அந்த தானங்களை ஏற்று அவர்கள் மிகுந்த சந்தோஷமடைவதை நாங்கள் வாழ்க்கையிலே பார்க்கலாம். அந்த பிதிர்களுடைய ஆசீர்வாதம் இருந்தால்தான் நாங்கள் வாழ்க்கையிலே செம்மையாக வாழ முடியும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆகவே எங்களுடைய பிதிர் தேவதைகளை நாங்கள் வழிபாடு செய்வதற்கு உகந்த நாளாக இந்த தை அமாவாசையும் ஆடி அமாவாசையும் கூறப்பட்டிருக்கின்றது. மற்ற மாதங்களிலே வருகின்ற அமாவாசையில் நாங்கள் பிதிர் தர்ப்பணம் செய்து புண்ணிய தீர்த்தங்களிலே நீராடி அங்கே சூரியனை பார்த்து அந்த சூரியனுக்கு அர்க்கியம் விட வேண்டும். 3 தடவைகள் நிறைய கை நிறைய சலத்தை எடுத்து அப்படியே சூரியனை பார்த்து அர்க்கியம் விடுகின்ற பொழுது அந்த பிதிர்களுக்கெல்லாம் அந்த அர்க்கியம் போய் சேருவதாக நம் முன்னோர்கள் கூடியிருக்கின்றார்கள். பிதிர் தேவதைகளுக்கு எள்ளும் தண்ணியும் உரைப்பது, திதி கொடுப்பது, மாலைய சிரார்த்தம் கொடுப்பது, அமாவாசை காலங்களில் தர்ப்பணம் செய்வது மிக முக்கியமானது. எங்களுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இருந்தால்தான் நாங்கள் வாழ்க்கையிலே முன்னேற முடியும். எங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும். நாங்கள் கல்விகளிலே சிறந்து விளங்கக்கூடிய வாய்ப்பு எல்லாம் ஏற்படும். ஆகவே தான் நாங்கள் சுபகாரியங்கள் செய்கின்ற பொழுது கூட அந்த பெரியோர்களை அழைத்து அவர்களுக்கு தானம் கொடுப்பது, எங்களுடைய தாய் தந்தைகளை நினைத்து அவர்களுக்கு நாங்கள் தானம் செய்வது நீங்கள் அனுபவத்திலே பார்த்திருக்கலாம். இவையெல்லாம் நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கையை நிறைப்படுத்துவதற்கு, நன்மையாக வழிகாட்டுவதற்கேற்ற அமைந்திருக்கின்ற சைவ சமய கலாச்சாரங்கள், பண்பாடுகள் ஆகும். ஆகவே இந்த மாலைய பட்சங்களிலே நாங்கள் உகந்த காலங்களிலே அன்றைய தினம் நாங்கள் கோலம் போடக்கூடாது, வேறு சுபகாரியங்களில் ஈடுபடக்கூடாது. ஒருமுகப்படுத்தப்பட்ட சிந்தை சிரார்த்தம் என்பது, சிரார்த்தம் என்றால் அப்படியா நாங்கள் எங்களுடைய சித்தத்தை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு சித்தத்தை சிரத்தையுடன் செய்வது சிரார்த்தம் என்று சொல்லப்படும். ஆகவே அந்த சிரார்த்தம் என்பது நிச்சயமாக அதை நாங்கள் முழு கவனத்துடன் செய்தால்தான் அதற்குரிய பலன் கிடைக்கும். ஆகவே நிச்சயமாக அந்த பலன் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அன்றைய தினம் நாங்கள் காகத்துக்கு உணவு கொடுக்க வேண்டும். சனீஸ்வரனுடைய வாகனமாக கூறியிருக்கின்றார்கள். யமனுடைய வாசல் காப்பவனாக காகத்தை கூறியிருக்கின்றார்கள். நாங்கள் காகத்துக்கு உணவு கொடுக்கின்ற பொழுது காகம் அந்த உணவை எடுக்காவிட்டால் நம் முன்னோர்களுக்கு ஏதோ குறை இருப்பதாக நம் கலாச்சாரத்திலே கருதுகின்றார்கள். ஆக இந்த காகத்துக்கு நாங்கள் உணவு கொடுக்கின்ற பொழுது காகம் கரைந்து உண்ணும். காகம் உண்ணுகின்ற பொழுது தன்னுடைய இனத்தை எல்லாம் அழைத்து தான் உண்ணும். அதை உண்டு பெரியோர்களுக்கு அதனுடைய பலன் அங்கே போகும். புத்த காயாவிலே அங்கே நாங்கள் பிண்டம் போட்டு தர்ப்பணம் செய்கின்ற பொழுது காகத்தினுடைய சிலை அங்கே அந்த பாறையிலே போடுவார்கள். அந்த சிலை, அந்த பாறைக்கு பேர் காக சிலை என்று சொல்வார். அதை காயாவிலே கூட நாங்கள் பிண்டம் போடுகின்ற பொழுது காகத்தை அங்கே முன்னிறுத்தி வைப்பதை நாங்கள் பார்த்திருக்கலாம், நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அவை நிச்சயமாக இந்த சிரார்த்தம் என்பது நம் முன்னோர்களை நினைத்து செய்யப்படுகின்ற அமாவாசை போன்ற புண்ணிய அமாவாசை மிக முக்கியமானது. பௌர்ணமி எங்களுடைய அம்மாவை நினைத்து செய்வது. ஆக அந்த காலம் 2லேயே நாங்கள் செய்யப்படுகின்ற பிதுர் காரியங்கள் எங்களை சீரும் சிறப்புமாக வாழ வைக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமில்லை. நன்றி, வணக்கம். வர்ணம் தொலைக்காட்சி அன்பு நேயர்களுக்கு எனது வணக்கம். சனி பிரதோஷம் என்கிற விடயத்தை இன்றைய தினம் பார்க்கலாம் என எண்ணுகின்றேன். சிவ விரதங்களிலே மிக சிறப்பானது பிரதோஷ விரதமாகும். இந்த பிரதோஷ விரதத்தை நாங்கள் சனிக்கிழமையிலே வருகின்ற பிரதோஷத்தில் அன்று ஆரம்பித்து சனிக்கிழமையிலே முடிகின்ற பிரதோஷத்திலே அதை பூர்த்தி செய்தால் மிக சிறப்பாக அமையும் என்று பெரியோர்கள் கூறியிருக்கின்றார்கள். இந்த சுக்லபட்சம், அமரபட்சம் என்று சொல்லப்படுகின்ற அமாவாசை வந்த 13வது நாள், பருவம் வந்த 13வது நாளிலே இந்த வருகின்ற பிரதோஷம் காலத்தை கூறுவார்கள். அன்றைய தினம் நாங்கள் காலையிலே சூரியன் உதிப்பதற்கு முன் எழுந்து
காலை கடன்களை பூர்த்தி செய்து சமீபத்தில் இருக்கின்ற கோயில்களுக்கு சென்று வழிபாடு ஏற்ற வேண்டும். அன்றைய பகல் முழுதும் பூர்ணமாக உபவாசம் இருந்து மாலையிலே இறைவனுடைய தரிசனம் செய்து அந்த அன்றைய தினம் நாங்கள் சிவன் கோயில்களுக்கு சென்று தரிசனம் செய்வது சால சிறப்பானது. அந்த சிவன் கோயிலுக்கு நாங்கள் வழிபாடு செய்கின்ற பொழுது சாதாரணமாக நாங்கள் வழிபாடு செய்கின்றது மாதிரி இல்லாமல் அன்றைய தினம் நாங்கள் பிரதர்சனம் செய்கின்ற பொழுது சோமசூத்திர பிரமாணம் என்று சொல்லுவார்கள். முதல்லே கோபுர வாசலே உள்ளுக்கு சென்று மூலமூர்த்தியை தரிசனம் செய்து சுற்றி வந்து கோமுகை வரையும் சென்று தரிசனம் செய்து மீண்டும் திரும்ப வந்து அப்பிரதர்ஷனமாக இறைவனை வழிபாடு செய்து கொண்டு சுற்றி வந்து கோமுகை வரையும் சென்று மீண்டும் திரும்ப சுற்றி வந்து அந்த இறைவனை வழிபாடு செய்து சண்டேஸ்வரர் சன்னதியிலே அன்றைய தினம் தாங்கள் வழிபாடு செய்த பலனை தருமாறு வேண்டுதல் செய்து முன்னாலே வந்து இறைவனை உடம்புகளே இருக்கின்ற 8 உறுப்புகளும் நிலத்திலே படும்படியாக பெண்கள் 5 உறுப்புகளும் நிலத்திலே படும்படியாக வழிபாடு அப்படியே நீட்டி நிமிர்ந்து கும்பிடுவது மிக சிறப்பானது. ஆக இந்த பிரதோஷ காலம் எனப்படுவது மாலை 4 மணியிலிருந்து 6 மணி வரையும் உள்ள காலம். அந்த நேரத்திலே நந்தியம்பெருமானுக்கு விசேஷ அபிஷேகங்கள் ஆராதனைகள் நடைபெறுவதை நீங்கள் பார்த்திருக்கலாம். அந்த பிரதோஷம் என்பது எங்களுக்கு பலவிதமான கடன் இல்லாமல் செய்கின்ற ஆற்றல் வாய்ந்தது, வறுமைகளை இல்லாமல் செய்கின்ற ஆற்றல் வாய்ந்தது, நோய், பயம், கிளேசம், அவமிருது, மரண வேதனை என்பவை எல்லாம் இல்லாமல் செய்கின்ற ஆற்றல் இந்த பிரதோஷ விரதத்தை கைகொள்ளுவதற்கு கிடைக்கும். ஆகவே இது ஒரு மிக சிறந்த புண்ணிய பலன்களை அதிக அளவிலே தரக்கூடிய ஒரு மிக சிறந்த சக்தி வாய்ந்த விதரமாகும் இந்த பிரதோஷம். ஆகவே இந்த பிரதோஷம் எப்படி ஏற்பட்டது என்று பார்த்தால் முன்னொரு காலத்திலே அசுரர்கள் சக்தி வாய்ந்தவர்களாகவும் தேவர்கள் சக்தி குறைந்தவர்களாகவும் காணப்பட்டார்கள். அந்த அசுரர்கள் இறக்க தங்களை மீண்டும் புத்துயிர் பெறச் செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் தேவர்கள் இறந்ததும் அவர்களை மீள உயிர்ப்பிக்க முடியாமல் கஷ்டப்பட்டார். ஆகவே இதற்கு என்ன வழி என்று பார்த்தார்கள். அமிர்தம் பருகினால் தாங்கள் இரவாத வரம் பெறலாம் என்று அங்கே பாட்கடலை மந்தார மலையை மத்தாக கொண்டு வாசுகி என்கின்ற பாம்பை கயிறாக கொண்டு பாட்கடலை கடைந்தார்கள். அப்படி கடைகின்ற பொழுது அந்த பாட்கடலில் இருந்து தேவர்கள் எதிர்பார்த்தார்கள் அமிர்தம் வரும் என்று. ஆனால் அங்கே வந்தது நஞ்சு. அந்த நீண்ட நேரம் கடைந்த காரணத்தினாலே வாசுகி என்கின்ற பாம்பும் நஞ்சை கக்கியது. கடலினுடைய நஞ்சும் வாசுகியுடைய பாம்பினுடைய நஞ்சும் சேர்ந்து ஆழகால விஷமாக மாறியது. தேவர்கள் பயந்து ஓடினார்கள். கைலேங்கிரி வாசவடத்தை அங்கே சென்று வாயல் காப்பானாகிய நந்தி தேவனுக்கு காப்பரிசி என்கின்ற பச்சரிசியையும் வெள்ளத்தையும் கலந்து நிவேதனம் செய்து அவர்களுடைய அனுமதி பெற்று கைலேயம் பெருமானத்திலே சென்று தங்களை காத்தரல வேண்டும், ரட்சித்தரல வேண்டும் என்று வேண்டினார்கள். அதை ஏற்று ஏன் என்னிடத்திலே அனுமதி பெறாமல் நீங்கள் அங்கே பாட்கடலை கடைந்தீர்கள் என்று அவர்களுக்கு வைத்து அவர்களுக்கு அனுக்கிரகிக்கின்றார். அதன் பிற்பாடு அவர்கள் சென்று பாட்கடலை கடைந்து நஞ்சை பெற்றதாக வரலாறுகள் கூறுகின்றது. ஆகவே தான் அந்த பிரதோஷ காலத்திலே நாங்கள் வழிபாடு ஏற்றி இறைவனுடைய தாண்டவத்தை நந்தியினுடைய கொம்புகளுக்கூடாக பார்த்து வழிபாடு செய்தால் நிச்சயமாக எங்களுக்கு இறைவனுடைய பேரருட் கடாட்சம் கிடைக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நன்றி, வணக்கம். வர்ணன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சித்ரா பௌர்ணமியின் சிறப்பு பற்றி இன்றைய தினம் பார்க்கலாம். சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரத்துடன் வருகின்ற பௌர்ணமி மிக சிறப்பு வாய்ந்தது. அன்றைய தினம் கடல் பெருக்கு அதிகமாக காணப்படும். வசந்த காலங்கள் ஆக அந்த தினம் இருக்கும். கீதை காலங்களில் நான் வசந்தமாக இருக்கின்றேன் என்று கீதையிலே பரந்தாமன் கூறியிருக்கின்றார். இந்த பிரம்மோற்சவ காலங்களெல்லாம் இந்த பங்குனி உத்தரத்துடன் ஆரம்பமாகும். ஆகவே இந்த சித்திர மாத ஒரு மிக சிறந்ததாக கருதப்படுகின்றது. பௌர்ணமி நாளிலே சூரியன் சந்திரன் மூன்றும் ஒரே நேர்கோட்டிலே சைவர் பாகையிலே காணப்படுவர். பௌர்ணமி அன்று சூரியன் சந்திரன் இணைந்து 180 பாகையிலே அமைகிறது. ஆகவே அமாவாசை அன்று சைவர் பாகையிலே அமைந்த சூரியன் சந்திரன் ஒரே நேர்கோட்டில் பௌர்ணமியிலிருந்து 180 பாகையிலே அமைந்திருக்கின்றார். ஆகவே அன்றைய தினம் சூரியனுக்கு முழு புவியீர்ப்பு சக்தியும் அங்கே ஒரே அடியாக
போய் பாய்கின்றது. அந்த ஆகர்ஷண சக்தியை கொடுக்கின்றது. இதனாலே அன்றைய தினம் ஒரு சிறப்பு தினமாக கருதப்படுகின்றது. இந்த தினம் வேறு எந்த நாளிலையும் வராது. இதனால் பூச வழிபாடுகள் சிறப்படைகின்றது. அமாவாசையை நாங்கள் அப்பாவினுடைய விதிர் தேவதையாக சிவபெருமானை நாங்கள் அம்மாவுக்கு பௌர்ணமியாக பார்வதி தேவியை வழிபாடு செய்கின்றோம். அன்றைய பௌர்ணமி நாளிலே நோயாளர்களுக்கு நோயினுடைய தாக்கம் அதிகமாக காணப்படுவதை நீங்கள் காணலாம். சந்திரனுடைய தாக்கத்தினாலே மனோவியாதிக்காரருக்கு அன்றைய தினம் மனோவியாதிகள் கூடியிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். சித்திரை மாதத்திலே சூரியன் உச்சம் பலம் பெறுகின்ற பொழுது இந்த சில பௌர்ணமிகள் சிறப்பு வாய்ந்தவையாக இருக்கின்றது. பௌர்ணமி பூச நட்சத்திரமும் சேர்ந்ததை தைப்பூசம் என்று கூறுவோம். மாசி மாதத்திலே பௌர்ணமியுடன் சேர்ந்து மக நட்சத்திரம் வருகின்ற பொழுது மாசி மகம் என்று கூறுவோம். இந்த மாசி மகம் தேவி வழிபாட்டுக்கு உகந்தது. பங்குனி மாதத்திலே வருகின்ற பௌர்ணமியும் உத்தர நட்சத்திரமும் பங்குனி உத்திரம் என்று சொல்லுவோம். அன்றைய தினம் முருகன் திருமணம் செய்ததாக நாங்கள் கூறுகின்றார்கள். மார்கழி மாதத்திலே திருவாதிரை நட்சத்திரமும் பௌர்ணமியும் வருகின்ற பொழுது நடேசருடைய ஆத்திரா தரிசனம் வருவதை அன்றைய தினம் பார்க்கலாம். ஆகவே அன்றைய தினங்களிலே நாங்கள் ஓம் நம சிவாய என்று கூறிக்கொண்டிருப்பதும் லலிதா சகஸ்ரநாமம் போன்ற மந்திரங்களை படிப்பதும் மிக சிறந்த பலன்களை தரும். இந்த வெயில் காலமாக அந்த பங்குனி மாதம் இருக்கின்ற காரணத்தினாலே விசிறி போன்ற தயிர், மோர், பானகம் போன்றவற்றை நாங்கள் வழங்குகின்ற பொழுது அது நிச்சயமாக எங்களுக்கு நல்ல பலன்களை தரும். சித்ரா பௌர்ணமி அன்று அம்மன் கோயில்களிலே பால் குடங்களிலே பவனி செய்வார்கள். திருவிளக்கு பூசைகள் செய்வார்கள். சிவாலயங்களிலே பெருமாள் கோயில்களிலே அபிஷேகங்கள், இறை வழிபாடுகள், வீதி உலா சிறப்புகள் எல்லாம் நடைபெறும். சித்திரை மாதம் தேவர்களுக்கு மத்தியானம், இது பிதிர்காலம். பிதர்களுக்கு மத்தியானத்திலே தான் நாங்கள் வழிபாடுகள் செய்கின்றோம். இந்த சித்திரை மாதம் பௌர்ணமியுடன் சேர்ந்த நாள் எங்களுக்கு பிதிர் வழிபாட்டுக்கு ஒரு உகந்த நாளாக கருதப்பட்டு செய்யப்படுகின்றது. அந்த தினத்திலே நாங்கள் வழிபாடு செய்து இறை அருளை பெறுவோமாக. நன்றி, வணக்கம். வர்ணன் டிவி தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஆலயங்களில் மலர்களின் பங்கு என்கின்ற விடயத்தை இன்றைய தினம் பார்க்கலாம் என எண்ணுகின்றேன். பூக்கள் அழகுக்கு மட்டுமா நாங்கள் ஆலயங்களிலே பயன்படுத்துகின்றோம்? இல்லை. அந்த பூக்களிலே பலவிதமான மருத்துவ குணங்கள், அழகு, அது மட்டுமில்லாமல் அது ஒரு மிகச்சிறந்த ஒரு மைக்ரோஃபோன் என்று சொல்வார்கள். எங்களுடைய மந்திரங்கள்,